கர்த்தர் நல்லவர். ரட்சிக்கப்படுகிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் சேர்த்து கொள்ள அவர் விரும்புகிறார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். இந்த காலை வேளையில இந்த ரட்சிக்கப்பட்டவனுக்கு ஒரு சில அடையாளங்கள் இருக்கிறது. இப்ப நம்ம எல்லாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். இன்னைக்கு நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். நம்ம நிறைய பேர் எழுதியமா நினைக்கிறோம், சபைக்குள்ள வந்தாச்சுன்னா, ஆண்டவர் இயேசுக்குள்ள வந்தாச்சுன்னா, உலக பிரகாரமான சில காரியங்களில் நம்ம வளர்ந்து விட்டால் நம்ம தேவனுடைய பிள்ளைகளாக, நம்ம ரொம்ப முக்கியமான ஒரு ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளைகளை போல நம்ம கருதி விடுகிறோம். ஆனா அது இல்லை. இந்த ரட்சிக்கப்பட்டவனுக்கு என்று சில அடையாளங்கள் இருக்கிறது. இந்த அடையாளங்கள் எனக்குள்ள இருந்தா நான் இன்னும் அந்த ரட்சிப்புக்குள்ள இருக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். அது மட்டும் இல்ல, இன்னொரு ஆத்துமாவை ஆதாயம் பண்ணும் போது அந்த அடையாளங்கள் அவளுக்கு வரணும்னு நினைப்பேன். சொல்றவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா, புரிஞ்சவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா. புரியுதா? ரட்சிக்கப்பட்டவனுக்குன்னு என்ன இருக்கு? ஒரு 7 அடையாளங்களை சொல்றேன் வேகமா, நிறைய உள்ள போக விரும்பல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முதலாவது யாத்ராகமம் 12ஆம் அதிகாரம், யாத்ராகமம் 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். நீங்கள் இருக்கும் வீடுகளில் அந்த இரத்தம் உங்களுக்காக அடையாளமாய் இருக்கும். அல்லேலூயா. அப்போ இந்த ரட்சிப்புக்கு அடையாளம், முதலாவது ரட்சிக்கப்பட்டவனுடைய அடையாளம் அந்த வீடுகளில அல்லது அந்த குடும்பத்துக்குள்ள இயேசுவின் ரத்தம் ஒரு அடையாளமா இருக்கும். கைகளை வெட்டி ஒரு ஆமேன் சொல்லுங்க. இப்ப நம்மெல்லாம் யாரு? அடையாளங்களும் அற்புதங்களும். எதுக்காக? ரட்சிப்புக்காக. ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். இதுக்கு முதல் அடையாளம் என்ன அப்படின்னா, இயேசுவின் ரத்தம் அடையாளம். உங்க மேல என் மேல என்ன பூசப்பட்டிருக்கிறது? இயேசுவின் ரத்தம். அல்லேலூயா சொல்லுங்க. நீங்களும் நானும் எப்படி மீட்கப்பட்டோம்? அவருடைய ரத்தத்தால மீட்கப்பட்டோம். வெள்ளியினாலும் பொன்னினாலும் நம்ம என்ன செய்யல? ஆண்டவர் மீட்கல, அவருடைய ரத்தத்தினால மீட்கப்பட்டோம். நம்ம மேல ஒரு அடையாளம் இருக்குது. ஆமென். வெளியரங்கமான கண்ணுக்கு தெரியாது, ஆனா ஆண்டவர் தம்முடைய ரத்தத்தை நம்ம மேல பூசி வச்சிருக்கிறார். கைகளை வெட்டி ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். அல்லேலூயா. நம்ம மேல என்ன பூசப்பட்டிருக்கிற அடையாளம் இருக்கிறது? சத்துரு உங்களை தொட முடியாது, சத்துரு உங்களை சேதப்படுத்த முடியாது. அல்லேலூயா சொல்லுங்க. இங்க சொல்லப்பட்டிருக்கிறவங்க ரத்தம் அடையாளமாயிருக்கும். அல்லேலூயா. நம்மள ஒரு அடையாளம் அப்படின்னா, இந்த பூமியில நம்ம எங்கனாலும் போறோம் வர்றோம். எத்தனையோ ரட்சிக்கப்படாத ஜனங்கள் நடுவில் கடந்து போகிறோம். ஆனா இந்த உலகத்தில் உள்ள எல்லா பிசாசின் ஆவிகளுக்கு தெரியும், இவன் மேல இயேசுவின் ரத்தம் பூசப்பட்டிருக்கு. தெரியுமா? அதனாலதான் பிசாசு நம்மளை பார்த்து பயப்படுது, நம்ம அதை பார்த்து பயப்படுதோம். அப்படித்தானே? அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா நம்ம மேல ஒரு அடையாளம் இருக்கிறது. என்ன அடையாளம்? ரத்தம் பூசப்பட்ட அடையாளம். கைகளை வெட்டி ஒரு ஆமேன் சொல்லுங்க. இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம். அல்லேலூயா. இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்ம சுத்திகரிக்கும். ஆண்டவர் நம்முடைய பாவத்துக்கு செலுத்தப்பட்ட விலைக்கரையும் தம்முடைய பரிசுத்த ரத்தம். ஆமேன் சொல்லுங்க. அந்த ரத்தத்தின் அடையாளம் நம்ம மேல என்ன செய்து இருக்குது? ஒவ்வொருத்தர் மேல இருக்குது. ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. நீங்க போததை புரிஞ்சுக்கிடணும். ஆமென். காயின் மேல ஒரு அடையாளத்தை போட்டு விட்டார். காயின் மேல ஒரு அடையாளத்தை போட்டு விட்டார். அது என்ன அடையாளம் போட்டாரோ தெரியாது. ஆமென். பல பேர் பலவிதமான ஏதோ ஒரு மார்க் மாதிரி போட்டு விட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. சில பேர் அவன் சரீரத்தில் ஒரு சின்ன ஒரு ஊனம் போல ஆக்கிட்டாரு, ஆமா அப்படின்லாம் சொல்றாங்க. அந்த அடையாளத்தை பார்த்த உடனே இது தேவனின் அடையாளம், அதனால இவனை யாரும் கொல்லக்கூடாதுன்னு காயினை எல்லாரும் விட்டு வச்சாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சரித்திரங்கள் சொல்லப்படுகிறது. ஆமென். அதனால காயின் கொல்லப்படாம அவன் காக்கப்பட்டான். ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில எத்தனையோ அந்தகார வல்லமைகள், சத்துருடைய கிரியைகள் நாள்தோறும் நம்மை நெருக்கி வந்தாலும் நீங்கள் நானும் காப்பாற்றப்படுவதற்கு காரணம், நம்மளை கண்டு எல்லா சத்துருவின் வல்லமை விலகி போறதுக்கு காரணம் அந்த ரத்தம் நம்ம மேல் அடையாளமா இருக்குது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமா, சத்துரு விலகி போகுது. ஆமென். கர்த்தர் நல்லவர். முதலாவது அடையாளம் என்ன? ரத்தம் நமக்கு அடையாளம். ஆமென் சொல்லுங்க. இரண்டாவது யாத்ராகமம் 13ஆம் அதிகாரம், யாத்ராகமம் 13ஆம் அதிகாரம்
9ஆம் வசனம். ஆ ஆ ஆ ஆ ஆ. ஆமென், அல்லேலூயா. கர்த்தருடைய வசனம் ஒரு அடையாளம். இப்ப நம்மெல்லாம், இப்ப நமக்கெல்லாம் இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம் என்ன அப்படின்னு கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க? என்ன சொல்லுவீங்க? மாஸ்டர் கொஞ்சம் ஒரு 100 பவுண்ட் சேர்த்து வச்சிருக்கேன், கொஞ்சம் லாக்கர்ல வச்சிருக்கேன், ஆமா மனைவி பேர்ல கொஞ்சம் ஃபிக்ஸட்ல போட்டிருக்கேன், பிள்ளைகள் பேர்ல கொஞ்சம் ஃபிக்ஸட்ல போட்டிருக்கேன், இதெல்லாம் வச்சிருக்கேன். இது இல்லை. நமக்கு தேவன் சொல்லுகிற எப்போதும் நம்ம நினைப்பூட்டுதலா, அங்க பாருங்க, உன் கண்களின் நடுவே நினைப்பூட்டுதலாக ஒரு அடையாளமாகவும் எது இருக்கணும்னா வசனம் உன் வாயில் இருக்கணும். எல்லாரும் சொல்லுங்க, வசனம். அப்படின்னா நம்ம பேசுகிற வார்த்தைகள் ஒவ்வொன்றிலும் என்ன இருக்கணும்? எல்லாரும் சொல்லுங்க, பேசுகிற வார்த்தைகள் ஒவ்வொன்றிலும் என்ன இருக்கணும்? இப்ப சொல்றேன், ரட்சிக்கப்பட்டவனுடைய அடையாளம் என்ன தெரியுமா? அவன் பேசும்போதெல்லாம் வசனம் தான் பேசுவான். ஆமென். நீங்க வேற வசனம் பேசலாம். இப்ப நம்மலாம் போய் ஒரு இடத்துக்கு போறோம்னு வைங்களேன், ஒரு இடத்துல போய் உட்கார்ந்துருக்கோம், ஒரு இடத்துல ஒரு ஃபங்க்ஷன் வீட்டுக்கே போறோம்னு வச்சுக்கிடுவோம், எங்கேயோ ஒரு இடத்துக்கு வெளியே போறோம், போன உடனே நம்ம அடையாளம் வெளிப்படுதா? நம்ம அடையாளம் வெளிப்படுதா? நான் பேசும் போதெல்லாம் ஏதோ ஒரு வசனத்திலிருந்து தான் பேசுகிறேன். வசனம் ஒரு அடையாளம். நான் சொல்றேன், ஒரு தேவனுடைய பிள்ளை எந்த அளவுக்கு அவன் கர்த்தர் மேல பிரியமா இருக்கிறான் அப்படிங்கிறது தெரியும் அப்படின்னா, அவன் பேசும்போது அவனை அறியாம அவனை என்ன சொன்னாலும் ஏது சொன்னாலும் அவன்கிட்ட இருந்து வாயிலிருந்து வசனம் வரும். நீங்க பேசினா வசனம் வருமா? நீங்க பேசினா வசனம் வருமா? அரசியல் உட்கார்ந்து பேசுறோம், பல மணி நேரம் விளையாட்டை உட்கார்ந்து பேசுறோம். ஆமென். அதை செஞ்சாரு, இதை செஞ்சாரு, ஐபிஎல் என்னாச்சு, இது என்னாச்சுன்னு சொல்லி பல காரியங்களை பேசுறோம். உலக அரசியலை ஓபிஎஸ்ஆ, இபிஎஸ்ஆ, டிடிவியா அப்படின்னு, நாத்தாக்காவா, டிவி கேவா அப்படின்னு உட்காந்துலாம் என்ன செய்யறோம்? பல மணி நேரம் எல்லாம் பேசுறோம், எல்லாம் பேசுறோம். நம்ம வசனம் எவ்வளவு பேசுறோம்? ஏன் வாயில இருந்து வசனம் வருதா? அது அடையாளம்ங்கிறார். ஒரு ரட்சிக்கப்பட்டவனுடைய அடையாளம் என்ன? அவன் வாயிலிருந்து என்ன வரும்? சொல்லணும், சொல்லணும். வசனம் எப்படி சொல்லி இருக்கு? இப்படி சொல்லி இருக்கிறதே, இப்படி எழுதப்பட்டிருக்கிறதே. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இருதயத்தின் நிறைவு, இருதயம் எதுல நிறைஞ்சிருக்கோ அது வார்த்தைகளால வெளியே வரும். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. ஆமா, ஒருத்தன் அவன் இருதயம் ஃபுல்லா எப்போதும் அவன் அடிக்கடி பிரியாணி, சிக்கன், மட்டன், முட்டை, ஃபிஷ், வேற என்ன என்னெல்லாமோ, அல்லேலூயா. அது இப்போ நான் சொல்றதெல்லாம் ஓல்டு. இப்போ வருது அப்புறம் டண்டூரி, டுண்டூரி, என்னெல்லாமோ ரூரி ரூரி என்னெல்லாமோ வருது, நமக்கு தெரியல. பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் இப்படிலாம் இருக்குது நிறைய, அப்படி தானே? ஆமாம், அவன் மெனு கார்டு கொடுக்கான், எல்லாம் இன்னும் வார்த்தையாக நினச்ச முடியல, வாசிக்க முடியல. அப்போ அவ்வளவு ஒரு வார்த்தையில் எதை எடுத்தாலும் இப்போ லேசா பாஸ்தா, பீஸ்தா, என்னென்னலாமோ இது பூரா ஒருத்தன் பேசிக்கிட்டு இருக்கும்போது, ஆமாம் இந்த கடையில் டீ நல்லா இருக்கும், இந்த கடையில் சம்சா நல்லா இருக்கும், இந்த கடையில் பேக்கரியில் நல்லா இருக்கும், இந்த கடையில் கேக்கு நல்லா இருக்கும், இந்த கடையில் அது நல்லா இருக்கும்னே சொல்லிட்டான்னா அவன் உள்ள பூரா சாப்பாடாக நிறைஞ்சிருக்குன்னு அர்த்தம். சோறு 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 சோறு. அல்லேலூயா சொல்லுங்க, எப்ப பார்த்தாலும் ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. சாப்பாடால தான் நிறைஞ்சிருக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இப்ப சில பேர் பாருங்க, இந்த மணி மைண்டட்லாம் எப்படி தெரியுமா இருப்பாங்க? அவங்க என்ன பேசினாலும் லாப நஷ்ட கணக்கோட பேசுவாங்க. என்னது லாபம் நஷ்டம், இதுல போட்டா இப்படி இருக்கும், அதுல போட்டா அப்படி இருக்கும். ஆமென். இவன் போட்டிருக்க சட்டை 1000 ரூபாய் இருக்குமா? இவன் போட்டிருக்க செருப்பு 2000 ரூபாய் இருக்குமா? அல்லேலூயா.
அப்போ அவங்க மைண்டெல்லாம் எதுலயே ஓடிக்கிட்டு, அப்போ இருதயம் பூரா எதில் நிறைஞ்சிருக்குன்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். சொல்லுங்க, தெரிஞ்சுக்கலாம். பணம். பணம். சில பேருக்கு கொஞ்சம் பெருமை. அந்த பெருமை ரொம்ப இருந்ததா என்ன வச்சுவாங்க, அவங்க உலகத்துல உயர்ந்த மனிதர்களை மட்டுமே பேசுவாங்க. உயர்ந்த மனிதர்களை பத்தி தெரியுமா? அந்த எம்எல்ஏ எனக்கு சொந்தக்காரரு, இந்த எம்பி எனக்கு சொந்தக்காரரு, அவரு பண்ணையார். சரியா? சிம்பிளா வேடா சொல்லிட்டு போறேன். ஆமென். அப்படி இப்படின்னு சில பெரிய மனிதர்களை குறித்து அப்படியே பேசுறாங்கன்னு வைங்களேன், நீங்க ஆட்டோமேட்டிக்கா தெரிஞ்சு அவங்க உள்ளுக்குள்ள என்ன இருக்குன்னு அர்த்தம். சொல்லுங்கள், பெருமை இருக்கிறது என்று அர்த்தம். உள்ளம் பூரா என்ன நிறைஞ்சிருக்குன்னு அர்த்தம். சொல்லுங்கள், பெருமை. அல்லேலூயா. அப்போ ஒரு மனுஷனுடைய இருதயத்துல என்ன இருக்கோ அதுதான் வாய் பேசும். அப்போ நம்ம வாயில வசனம் வரலன்னா என்ன அர்த்தம்? நம்ம வாயில வசனம் வரலன்னா என்ன அர்த்தம்? ஏன் இருதயம் வசனத்தினால நிரப்பப்படல. இன்னைக்கு அழகா சங்கீதம் 1 சங்கீதம் 2 வசனம் 3 வசனமா இன்னைக்கு வாசிச்சோம். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். எதை பத்தி யோசிச்சுக்கிட்டே இருக்கணும்? கர்த்தருடைய வேதத்தில் பிரியம், இரவும் பகலும் அந்த வசனத்திலேயே எப்படி இருக்கணும்? அவன் தான் பாக்கியவான், அவன் தான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். பைபிள்ல கடைசியில் சொல்லப்பட்டிருக்கு, அவன் செய்வதெல்லாம் வசனத்தினுடைய நிறைவு இருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, ஒரு நாளைக்கு சின்ன பிள்ளைங்க எல்லாம் ஒரு 10 வசனமாவது மனப்பாடம் பண்ணணும். மனப்பாடம் பண்ணணும். 5 வசனமாவது மனப்பாடம் பண்ணணும். அல்லேலூயா சொல்லுங்க. இன்னைக்கு பைபிள் பிள்ளைகளுக்கு எல்லா விதமான அறிவு இருக்கு, ஆனா பைபிள் அறிவு பெற்றோருக்கு இல்ல. எங்க சாத்தானுடைய ஒரு பெரிய தந்திரங்க, அடையாளத்தை எடுத்து போட்டுறான். ஒரு தேவ பிள்ளை அப்படின்னாலே அவன் முன்னால என்ன, அவனுக்கு பேரை என்ன பேர் தெரியுமா? வேதக்காரன். இந்த சர்ச்சுக்கு போறவனுக்கு பேர்ல என்ன பேரு? வேதக்காரன். வேதக்காரன் என்ன அர்த்தம்? அவனுக்கு வேதம் தான் அவனுக்கு எல்லாம். அவனுக்கு வேதம் தான் எல்லாம். அவன் பேசுறாலே எதை பத்தி தான் பேசுவான்? வேதத்தை பத்தி தான் பேசுவான். ஆனா இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டோம் என்று சொல்லுகிற பிள்ளைகளுடைய வாயில ஒரு வசனம் வர மாட்டேங்குது. ஒரு வசனம் வர மாட்டேங்குது. சாப்பாட்டை பத்தி கேட்டா ரொம்ப நேரம் பேசுவாங்க. அரசியலை பத்தி கேட்டா ரொம்ப நேரம் பேசுவாங்க. துணிமணி எடுக்கிறத பத்தி பேசினா, இந்த வருஷம் என்ன புதுசா வந்திருக்கு, இந்த வருஷம் ட்ரெண்ட் என்ன வந்திருக்கு அப்படின்னு கேட்டா பிராசோத்தனமா அந்த காலத்துல லூஸ் மாதிரி போட்டு வளைஞ்சானோல. ஆமா ஆமா, ஒரு காலு இது கீழே உள்ள பேர் என்னது, ஏதோ ஒரு பெருசு போட்டுவிடும். அந்த காலத்துல போடுவாங்க நடிகர்லாம். பெல்சா அது போட்டுக்கிட்டு இருந்தாங்க. இப்ப அதை பிராசோ அப்படின்னு கொண்டு வச்சிருக்கான். அது லொலன்னு இருக்கு. ஆமா, உள்ள கால் இருக்கா இல்லையானே தெரியல. ஒன்னு போட்டா டைட்டா போடுறது, இல்லைன்னா லூசா போடுறது. அல்லேலூயா. ஆமா, பாருங்க, ட்ரெண்ட். இப்ப கேளுங்க, எந்த கடையில எங்க கிடைக்கும், என்ன விலையில கிடைக்கும், என்ன கலர்ல கிடைக்கும், என்ன பிராண்ட்ல கிடைக்கும், என்ன தட்டி விட்டா வந்துடும். சிஸ்டம் ஃபுல்லா, ஸ்டோரேஜ் ஃபுல்லா என்னதான்? ட்ரெஸ், ஃபேஷன், டிசைன், ட்ரெண்ட். அல்லேலூயா. ஆமா, இந்த போனை பத்தி நீங்க கேளுங்களேன். இப்போ அவங்க சொல்லுவாங்க செட்டிங்ஸ்ல எப்படி செட்டிங்ஸ்ல எப்படி போய் அங்க மேல இருந்து அப்படியே ஸ்க்ரால் பண்ணிட்டு போனோம்னா 4வதுல அங்க வந்து ஹிஸ்டரின்னு ஒன்று இருக்கும், அது ஜாகிரபின்னு ஒன்று இருக்கும். அப்படி இருக்காது, ஹிஸ்டரின்னு ஒன்று இருக்கும். அதுக்குள்ள போனோம்னா அதுக்குள்ள 3வதுல நீ போய் கிளிக் பண்ணனா அதுல வந்து கால் ஹிஸ்டரி வரும். அது 4வது தொற்றாத 4வது போனோம்னா மெசேஜ் ஹிஸ்டரி. போனே பார்க்காம சொல்லுதான், போனே பார்க்காம இந்த செட்டிங்ஸ் பூரா உன் இருதயத்துக்குள்ள. ஏன் இந்த வசன மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான்ங்கிற வசனம் எங்க இருக்குன்னா, அது எங்க இருக்கு? ரட்சிக்கப்பட்டவனுடைய வாயில என்ன இல்ல?
ஹலோ, ரட்சிக்கப்பட்டனுடைய வாயில என்ன இல்ல? வசனம் இல்ல. இந்த முடி எங்க வெட்டின? அந்த கடை பார்த்து நான் வெட்டணும். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டவனுடைய அடையாளம், முதல் அடையாளம் அவன் மேல ரத்தம் பூசப்பட்டிருக்கு அப்படின்னா, அவன் ரத்தம் பூசப்பட்டிருக்கு, அவன் இந்த உலகத்துல ஒரு வேறு பிரிக்கப்பட்டவன். ரெண்டாவது, அவன் பேசும் போதெல்லாம் என்ன வரும்? வசனம் வரும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. பாஸ்டர் வசனம்லாம் பேசினா எங்களை யாருமே மதிக்க மாட்டான். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இன்னைக்கு பிரசங்கங்களே ரொம்ப கவர்ச்சிகரமாக பண்ண வேண்டிய சூழ்நிலைக்கு வந்தாச்சு தெரியுமா? நீங்கள்லாம் அப்படி மயங்கிடக்கூடாது. ஆமென். நல்லா பாருங்க, பைபிள் சொல்லுகிறது, பைத்தியமாய் தோன்றுகிற பிரசங்கத்தினாலே தேவன் ஜனங்களை ரட்சிக்க. இன்னைக்கு பாருங்க, நிறைய பேர் வந்து பயங்கரமா அந்த பேச்சு திறமையினால பிரசங்கம் பண்றாங்க. நல்லா கவனிக்கணும்னா, நீங்க பகுத்தறியணும், பகுத்தறியணும். பிரசங்கத்தில் என்ன தெரியுமா இருக்கு? பேச்சு திறமை வெளிப்படுகிறது. ஆனா ஆதி அப்போஸ்தலர்கள் பேதமை உள்ளவர்கள், கல்லாதவர்கள், அவங்களுக்கு பேச தெரியாது. எடக்கு முடக்கா பேசுறாள் நம்மள மாதிரி. வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டு இப்படின்னு பேசுறாள். ஆனா அதை வச்சு தேவன் அநேக ரட்சிக்க சித்தம் கொண்டார். ஆமென். பவுல் சொல்லுகிறார், எங்களை சாதுரிய ஞானம் இல்லாமல் பிரசங்கிக்கவே அனுப்பினார். சாதுரிய, இன்னைக்கு நிறைய பேருக்கு ரொம்ப சாதுரிய, ரொம்ப ரொம்ப டெக்னிக்கா, ரொம்ப டேலண்டா, அப்படியே பார்த்து ரொம்ப. ஆமா, நான் நிறைய பேர் சொல்றாங்க, இன்னைக்கு நிறைய பேர் கர்த்தருடைய வசனத்தை பேசுவது இல்லை. நீங்க நிறைய பேர் மோட்டிவேஷன் ஸ்பீக்கரா இருக்காங்க. ஹலோ, உங்களுக்கு புரியுதா? எத்தனை பேருக்கு புரியுது? இந்த +2 படிக்கிற பிள்ளைங்க, 10th படிக்கிற பிள்ளைங்க பரீட்சை நேரம் வந்த உடனே யாராவது ஒருத்தர் வருவாங்க. அது இப்பெல்லாம் பாருங்க, டிவியில் உள்ளவன் படத்தில் உள்ளவன் வர்றான், வந்து மோட்டிவேஷன் பண்றான். ஆமென், ஹல்லேலூயா. ஆமா, ஹல்லேலூயா சொல்ல மாட்டான் அவன். ஆமென், நமக்கு அப்படிதான் வருது. இதுதான் நம்ம வாயில கிடக்கு பாருங்க, எங்க போனாலும் ஹல்லேலூயா தான். ஆமென். அவன் சொல்றான், ஆமென், நம்பிக்கை, தன் நம்பிக்கை, ஆமென் அப்படின்னு சொல்லி பலவிதமான கதைகளை போட்டு அப்படி இப்படின்னு சொல்லி அவங்கள மோல்டு பண்ணுவான். அதுக்கு பேர் என்ன? மோட்டிவேஷன் ஸ்பீக்கிங். நான் சொல்ல, சபையிலையும் அது தேவையா? சபையில என்ன தேவை சொல்லுங்க? சபையில என்ன தேவை? வசனம் தேவை, வசனம் தேவை, வசனம் தேவை. நான் சொல்றேன், இந்த சாதுரிய ஞானம் இல்லாம நம்ம வசனம் பேசலாம். நான் எனக்கு பெரிய பேச தெரியாது, எனக்கு படிப்பறிவு கிடையாது, நான் அவ்வளவு கல்லாதவம்னு உங்களுக்கு எனக்கு பேச தெரியாம இருக்கலாம். ஆனா நீங்க வசனத்தை பேசினா அதுதான் உங்க அடையாளம். இந்த வசனம் என்ன செய்யும்? ரட்சிக்கும்டா. வசனம் என்ன செய்யும்? ரட்சிக்கும். அல்லேலூயா. அப்ப ரட்சிக்கப்பட்டவனுடைய ஒரு முக்கியமான அடையாளம் என்ன? வசனம். குடும்பத்திலேயே, ஃபேமிலிக்குள்ளேயே எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் என்னதான் பேசணுமா? சொல்லுங்கள், வசனம் தான் பேசணும். அல்லேலூயா. ஆமென். ஆமா, உபாகமம் 6ஆம் அதிகாரத்துல, உபாகமம் 6ஆம் அதிகாரம், உபாகமம் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனமா? நீ வீட்டுக்குள்ள உட்கார்ந்திருக்க போதும், எத்தனாவது வசனம்? 7. அவைகளை, எவைகளை? 6ஆம் அதிகாரம் அந்த வசனத்தை வாசிங்க பாருங்க. 6ஆம் வசனம். இன்று நான் உனக்கு கட்டளை இடுகிற இந்த வார்த்தைகள் எங்க இருக்கணும்? எங்க இருக்கணும்? இருதயத்தில் இருந்தா எங்க வரும்? வாயில வரும். இருதயத்தில் இருக்க கடவுது. உங்க இருதயத்தில் என்ன இருக்கணும்? இந்த நான் இன்று சொல்லுகிற வேத வார்த்தைகள் இருதயத்தில் இருக்க கடவுது. உன் பிள்ளைகளுக்கு எதை என்ன செய்யணும்? பெற்றோருக்கு சொல்லப்பட்ட ஆலோசனை, உன் பிள்ளைகளுக்கு என்ன செய்யணும்? உன் பிள்ளைகளுக்கு என்ன செய்யணும்? கருத்தாய் போதித்து. ஆமென் சொல்லுங்க. பிள்ளைகளுக்கு அது இதுன்னு மணி டெவலப்மெண்ட்லாம் சொல்லி கொடுத்துட்டு, மெடிக்கல் டெவலப்மெண்ட்லாம் சொல்லி கொடுத்துட்டு, ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்லாம் சொல்லி கொடுத்து, இதுக்கு இந்த போட்டால் தான் இப்படி போட்டால் தான் அழகாக இருக்கும், இதுக்கு இப்படி உச்சரித்து சிவனா தான் நல்லா இருக்கும், இதுக்கு இந்த கிளிப் இப்படி போட்டால் தான் நல்லா இருக்கும், இதுக்கு இதெல்லாம் சொல்லி கொடுக்கும். அப்படித்தானே? இதுக்கு மேட்சா இந்த செருப்பு போட்டால் தான் நல்லா இருக்கும். உன் பிள்ளைகளுக்கு வசனங்களை எப்படி செய்யணுமா?
கருத்தா போதிக்கணும். ஆமென் சொல்லுங்க. கருத்தாய் போதித்து வீட்டில் உட்கார்ந்துருக்கும் போது, வழியில் நடக்கிற போது, பிள்ளைகளை கூப்பிட்டுட்டு எங்கேயாவது வெளியே போகும்போதும், டிராவல் போகும்போது, ராத்திரி தூங்க போகும்போதும் அந்த வசனத்தை தான் கதையா சொல்லணும். அவைகளை குறித்து காலைல எந்திக்கும் போதே வசனம் சொல்லி என்ன செய்யணுமா, எந்திக்கணுமே அப்படின்னு சொல்லாங்க. இப்போ நம்ம இதெல்லாம் சொல்லி இதெல்லாம் செஞ்சோம்னா நம்ம குடும்பம் எப்படி குடும்பமா இருக்கும்? உலக பிரகாரமாக யோசிச்சா அது ஒரு அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாரும் மனசுல போவாடுதா இல்லையா? ஆனா பைபிள் அப்படிதான் இருக்கணும்னு சொல்லு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமா, நான் அப்பப்ப இவனுக்கு சொல்லுவேன், பாரு தூங்கிட்டான் பாரு, அப்பப்ப சொல்லுவேன். ஆமா, அப்பப்ப சொல்லுவேன், என்ன பாப்பா நீ அப்படிமா, சரியா முன்னால வச்சு தானே சொன்னேன், ஏப்பா சும்மா இருப்பா நீ அப்படிமா. ஏன் அப்பப்ப நம்ம என்ன சொல்லிக்கிட்டே இருக்குது? இதுக்கும் வசனம் தானா? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கணும்? வசனம் பேசிக்கிட்டே இருக்கணும். ஆமென், ஆமென். வசனம் பேசிக்கிட்டே இருக்கணும். அல்லேலூயா. ஆமா, பைபிள் சொல்ல ரட்சிக்கப்பட்டவனுடைய இன்னொரு அடையாளம் என்ன தெரியுமா? அவன் வாயில என்ன வரும்? வசனம் வரும். ஆமென் சொல்லுங்க. ஆமா, வீட்டு வாசல்லாம் என்ன செஞ்சிருப்போம்? அவன் சுவர்கள் எல்லாம் என்ன செஞ்சிருப்போம்? நல்ல வசனங்களை மாட்டி வச்சிருப்போம். அல்லேலூயா. ஆமா, இப்போ பூரா ஓவியங்களை மாட்டி வைக்கிறாங்க. இப்போ பூரா சில வீடுகளில் பெயிண்ட் அடிக்கும் போதே கலர் கலராக அடிச்சு வச்சிடுறாங்க. கலர் கலராக அடிச்சு வச்சு அதில் யாரோ ஒரு லேடி குடத்தை தூக்கி வச்சுக்கிட்டு நிற்கிற மாதிரி ஒரு ஓவியம். சொல்லுங்க, நான் இல்லாததை சொல்லலைங்க. ஏமா, சில வீட்டில் துப்பாக்கி பிடிச்சிக்கிட்டு இருக்க மாதிரி ஒரு பாட்டா. எதுக்கு? அது வேலை ஒரு ஆவி உட்கார்றதுக்கா? சுட்டு தள்ளிடுவோம்னு சொல்றதுக்கு என்ன வைக்கணும்? இப்போ நம்ம கிறிஸ்தவ பிள்ளைகளுடைய அடையாளங்கள் வீட்டில் என்ன இருக்கணும்? வசனம் இருக்கணும். அல்லேலூயா. உங்க ஃபேமிலி போட்டோவை மாட்டுறீங்களா? பார்க்க நல்ல 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 ரசிக்கப்பட்ட ட்ரெஸ்ஸோட அழகா போட்டு ஏய் சொல்லிருட்டா? அல்லேலூயா. அப்படி போட்டு ஒரு போஸ் எடுத்து வீட்டில் வாசல்ல மாட்டு, ஃபுல் சைஸ்ல கொண்டு விடுவோம். கொண்டு யாரும் இப்படி போட்ட இடத்துல போடப்படாது. என்ன நம்ம என்ன நடிகரா? அந்த காலத்துல புரட்சி தலைவர் அப்படி கையை உயர்த்தினார். நீங்க என்ன புரட்சி பண்ணிட்டீங்க? அல்லேலூயா சொல்லுங்க. நல்ல ரட்சிக்கப்பட்ட குடும்பமா நல்ல ஃபேமிலியா நின்று அப்படியே அழகா சிரிச்சு ஒரு போட்டோ எடுத்து அந்த குடும்பத்தை பார்த்தா, அச்சா என்ன குடும்பம் வரும்போதே இப்படி நின்னோம்னா, வீட்டை என்ன செய்யப்படாது? அது கர்த்தர் உலாவுற வீடுன்னு சொல்லணும். கர்த்தர் உலாவுற பாளையம்னு சொல்லணும். அங்க கொண்டு போய் வச்சுக்கிட்டு கூடத்தை தூக்கிட்டு வர்ற ஆளும், துப்பாக்கி தூக்கிட்டு வர்ற ஆளும், கையை அருவாளை வச்சுக்கிட்டு இருக்கிற ஆளும், கையை நீட்டிக்கிட்டு இருக்க கொண்டு விடும்னு சொல்ற ஆளு போட்டாம என்ன செய்யப்படாது? சொல்லுங்கள். நமக்கு எங்க போனாலும் என்ன அடையாளம்? அருமையான சகோதரர் இருக்காரு. அவர் பாருங்க, ஒரு பெரிய மனுஷன் தான். ஆனா இங்க ஒரு வசனத்தை தொங்க விட்டுருப்பாரு. நான் நினைப்பேன், சின்ன பிள்ளை மாதிரி தொங்க விட்டுருக்காரு. ஆனா அவர் அதுக்கு சின்ன பிள்ளை தான். ஒரு கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, இந்த இடத்துல ஒரு சின்ன நம்மெல்லாம் டாலர் தொங்க விடுதோம். அவர் அது என்ன செயின் தானே, கீ செயின்ல ஒரு வசனம் அப்படி தொங்க விட்டுட்டு போவார். டிங் டிங்னு. வசனம் யார் என்ன சொன்னா? வசனம். ஆமென் சொல்லுங்க. எனக்கு ஒரு பாஸ்டர் இருக்காரு. ஒரு பாஸ்டர் தெரியும், ஒரு தாளையத்து பக்கத்துல ஒரு பாஸ்டர். அந்த பாஸ்டர் இந்த ரவுண்டா ஒரு இது இருக்கும் தெரியுமா? இந்த ரவுண்டா ஒரு ஊக்கு மாதிரி இருக்கும். அது பின்னால பேட்ஜா ஏதோ ஒன்று தோத்திரம் பாருங்க, அதை எடுத்து போட்டு வசனம் பெரிய பெரிய பாஸ்டர் அவரு. நான் பஸ்ல எல்லாம் போவாரு, வண்டியில எல்லாம் போவாரு, எல்லா கடைக்கும் போவாரு. அவருக்கு இதுல ரவுண்டா என்ன இருக்கும்? இயேசு உங்களை நேசிக்கிறார், என் கிருபை உனக்கு போதும், இயேசுவே மையான தெய்வம் அப்படின்னு இப்படி எழுதி போட்டிருக்கு சட்டையில. நீங்க போடுவேலா? கொஞ்சம் யோசிங்க. போடுவேலா? போட மாட்டோம்ல. ஆனா அவர் வசனம் தான் அடையாளம். அவரை பார்த்தாலே தெரியும், இவர் யாரு? கிறிஸ்டின். இவர் யாரு? பாஸ்டர். இவர் யாரு? தேவனுடைய பிள்ளை. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. உலகத்துக்கு நம்ம பைத்தியம் மாதிரி தெரியட்டுமே.
ஒரு வசன கிறுக்கு. அல்லேலூயா. நம்ம அடையாளம் என்னது? வசனம். அல்லேலூயா. ஒரு நாளைக்கு எத்தனை வசனம் பேசுவீங்கடா? ஒரு நாளைக்கு எத்தனை வசனம் பேசுவீங்க? அதிகாலை ஜெபத்துக்கு வாங்க. அதிகாலை ஜெபத்துக்கு நாங்கள் இப்போ அதிகாலை வரும்போது பார்த்தீங்கன்னா நீதிமொழிகள் வாசிக்கிறோம். நீதிமொழிகள் வாசித்து போகும்போது எங்களுக்கு அந்த நாள் ஃபுல்லாக அந்த வசனம் தான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். ஆண்டவர் புதுசு புதுசாக இப்போ பேசுறாரு, கற்றுக் கொடுக்குறாரு. எனக்கே ஆச்சரியமா இருக்கும். திடீர்னு ஒரு ரெவலேஷன் வரும். இந்த இடத்துல வந்து காலையில் முழங்கால போட்டாச்சுன்னா ஒரு ரெவலேஷன் வரும். ஜெப குறிப்புகள் வந்து சேரும். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் அப்படிலாம் கர்த்தர் பேசணும். அல்லேலூயா. ஆமா. அன்னைக்கு ஒரு நாள் பாருங்க, ஜீவ மார்க்கத்துக்கு ஏத்த சிந்தனை வராதபடிக்கு அப்படின்னு ஒரு வார்த்தை அப்படியே பளிச்சுன்னு வந்துச்சு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நெஞ்சில் எழுதியாச்சு, இனிமே மறக்கவே மறக்காது. கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உங்க இருதயம் ஃபுல்லா எதுல நிறைஞ்சிருக்கணும்? வசனம். ஆமென் சொல்லுங்க. ஆமாம். உங்களுக்கு எவ்வளோ வசனம் தெரியும் சிஸ்டர்? நீங்கள் படப்படன்னு சொல்ல சொன்னா, படப்படன்னு உங்களை எழுத சொன்னா, உங்களுக்கு இப்போ எத்தனை வசனம் ஞாபகம் வரும் கொஞ்சம் சொல்லுங்கன்னு பார்க்கலாம். உங்களுக்கு யோசிங்களேன், ஒரு நிமிஷம் யோசிங்க. ஒரு 100 வசனம் எனக்கு இப்போ சொன்னால் நான் எழுதிடுவோம் பாஸ்டர்னு சொல்கிறவங்க கை வைத்துப்போம். ஒரு 50 வசனம் நான் எழுதிடுவோம் பாஸ்டர்னு சொல்கிறவங்க கை வைத்துப்போம். 50 வசனம் எழுதிடுவியா? சூப்பர். கை வைத்துறா. கொஞ்சம் கை தட்டுங்க அவனுக்கு. என்னைக்கா பரிச்சை வைப்பேன்? அல்லேலூயா. 50 எழுத சொன்னா 50 வசனம் என்ன செஞ்சிடலாம்? என்னால் எழுதிடலாம் அப்படின்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஒரு பேப்பர் கொடுத்தா 50 வசனம் நான் எழுதிடுவேன், பார்க்காம. எங்கே இருக்குன்னு கூட தெரியாமல் இருக்கலாம், ஆனால் நான் 50 வசனத்தை எழுதிடுவேன். எழுத முடியுமா? எனக்கு ஒரு 50 வசனம் என் மைண்டில் இருக்கு. சில பேருக்கு நம்பிக்கை இல்லை, பார்த்தீங்களா? தைரியம் இல்லை, பார்த்தீங்களா? தைரியம் இல்லை. 40 வசனம் அந்த ஒரு அம்மா கை வைத்தது, இங்கே அரை கை வைத்தது ஒன்று. 40 வசனத்தையும் அரை குறையா எழுதுவியா? நல்லா வைத்தணும் பாருங்க. ஒரு 30 வசனம். நான் சொல்ல வசனம் தெரியாம எப்படி பரலோகம் போக முடியும்னு நினைக்கீங்க? உங்க அடையாளமே என்னதுதான்? வசனம். கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இருதயத்தில் பதிச்சுக்கணுங்க. வசனத்தை இருதயத்தில் பதிச்சுக்கணும். ஜீவ ஊற்று அதுல இருந்து புறப்படும். அல்லேலூயா. வசனம் ஒரு மனுஷனுக்கு தெரிய 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 சத்துரு வெக்கப்பட்டு போயிடுவான், நிற்கவே முடியாது. அல்லேலூயா. ஆமென். ஜீவ சுடர்களை போல பிரகாசிக்கிற நீங்கள் பாருங்க, வசனத்தை பிடித்துக் கொண்டு, ஜீவ வசனத்தை பிடித்துக் கொண்டு, எதை பிடிச்சுக்கணும்? ஆமென். ஆவியின் வசனம். ஆவியின் பட்டயம் என்னது? ஆவியின் பட்டயம் என்னது? வசனம் தெரியலன்னா பட்டயம் இல்லைன்னு அர்த்தம். அல்லேலூயா. அப்போ ரட்சிக்கப்பட்டவனுடைய முக்கியமான அடையாளம் என்ன? வசனம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அடிக்கடி பைபிள் பரீட்சைலாம் ஏன் வைக்கிறோம் தெரியுமா? ஏன் வைக்கிறோம்? ஒரு பரீட்சை வச்சா 5000 ரூபா செலவாகுங்க. ஒரு பரீட்சை வச்சா 5000 ரூபா செலவாகும். கவலைப்படுறது இல்லை. ஏன் தெரியுமா? எப்படி ஆகிலும் ஒரு 10 வசனம் படிச்சிட மாட்டாங்களா? 10 வசனம் படிச்சிட மாட்டாங்களா? வசனத்தில் தேர்ந்தவங்களா மாறிட்டா போதும். அதுக்கு எவ்வளோ நாளும் செலவழிக்கலாம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். சாப்பாட்டுக்கே எவ்வளவோ செலவு பண்ணுதோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ இப்போ அடுத்த பரீட்சை வச்சாச்சு. எஸ்ரா, நெகேமியா, எஸ்தர் 3 அடுத்த பரீட்சை. சில பேர் இந்த பரீட்சை எழுதாம எஸ்கேப் ஆகி ஓடுறோம். உங்களெல்லாம் நான் என்ன சொல்ல? அதனால தான் உங்களுக்கு தெரிஞ்சோ தெரியலோ நீங்கள் எழுதுங்க, கிருபை கிடைக்கும். அதை நீங்கள் வாசிச்சு பார்க்கும்போது 4 வசனங்கள் உங்களை இருதயத்தில் என்ன செய்யும்? சொல்லுங்க, பதியும். அப்போ ரட்சிக்கப்பட்டவனுடைய அடையாளமே என்னதுதான்? வசனம். அல்லேலூயா. 5 நிமிஷத்துல வேகமா இன்னும் 3 காரியங்களை சொல்லிடுறேன் பாருங்க. எசேக்கியேல் 20:12. எசேக்கியேல் 20:12. வேகமா வேகமா சீக்கிரம் போடுற டிஸ்பிளேல. நான் உங்களை பரிசுத்தம் பண்ணுகிற கர்த்தர் என்று அவர்கள் அறியும்படிக்கு எனக்கும் அவர்களுக்கும் அப்ப சொல்றாரு அடையாளமாய் கட்டளையிட்டது. எது கட்டளையிட்டாரு? ஓய்வு நாட்களை, ஆராதனை. 3வது எது அடையாளம்? ஆராதனை அடையாளம். ஒரு ரட்சிக்கப்பட்டவனுக்கு எது அடையாளம்? எல்லாரும் சொல்லுங்க. ரட்சிக்கப்பட்டவனுடைய அடையாளம் என்ன? ஆராதனை. ஆராதனையை விட்டுறவே கூடாது. இன்னைக்கு ஏகப்பட்ட கல்யாண வீடு, ஏகப்பட்ட ஃபங்க்ஷனு, எல்லாம் பால் காய்ச்சி வீடு எல்லாம் இருக்கு.
ஆனா என அடையாளம் எனக்கு எது முக்கியம் சொல்லுங்க? எனக்கு எது முக்கியம்? ஆராதனை. ஆண்டவர் சொல்றாரு, அடையாளமாக நான் தங்களை பரிசுத்தம் பண்ணுகிற கர்த்தர். இப்ப நீங்க இந்த அடையாளம் என்ன அப்படின்னா, நீங்க ஆராதனைக்கு வந்தா கர்த்தர் உங்களை பரிசுத்தம் பண்ணுகிறார். அப்ப நீங்க ஆராதனைக்கு வரல அப்படின்னா நீங்கள் கரைபட வாய்ப்பு இருக்கு. நான் தங்களை பரிசுத்தம் பண்ணுகிற கர்த்தர் என்று அவர்கள் அறியும்படிக்கு எனக்கும் அவர்களுக்கும் அடையாளமாய் இருப்பதற்கான என் ஓய்வு நாட்களை. ஆராதனை நமக்கு மட்டும் இல்ல, அவருக்கும் நமக்கும் அடையாளமா. அப்ப ஆராதனையை ஒருபோது என்ன செஞ்சிடக்கூடாது? கைகளை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஆமா, ஏசாயா 38:8 ஒரு வசனம் இருக்கு, வாசிங்க. ஏசாயா 38:8. சீக்கிரம் சீக்கிரம். ஏசாயா 38:8. நான் சொன்ன இந்த வார்த்தையின்படி கர்த்தர் செய்வார் என்பதற்கு இது கர்த்தரால் உனக்கு அடையாளமாய் இருக்கும் என்று சொல் என்றார். அப்படியே கடியாரத்தில் இறங்கி இருந்த சூரிய சாயை 10 பாகை. ஆமா, எசேக்கியாவுக்கு வியாதி. எசேக்கியாவுக்கு வியாதி. ஏறின கட்டில இருந்து அவன் இறங்க மாட்டான்னு ஏசாயா மூலமா கர்த்தர் சொல்லி விட்டுட்டாரு. ஆனா அவன் போய் சொல்லிட்டு சொன்ன உடனே ஏசாயா தேவ சமூகத்துல ஜெபிக்கிறான். ஜெபிச்ச உடனே அங்க திரும்ப ஏசாயாட்ட சொல்லி அனுப்புறாரு, எசேக்கியாவுக்கு இன்னும் 15 வருஷம் நான் என்ன செய்றேன், கூட்டி தர்றேன், அவன் பிழைத்துக் கொள்வான்னு போய் சொல்லு. போய் சொன்ன உடனே அந்த எசேக்கியா கேட்கிறான், அடையாளம் என்ன? எனக்கு சுகமாயிரும் அப்படின்னு அடையாளம் என்ன? இன்னும் 3 நாளுல நீ ஆலயத்துக்கு போவ. இன்னும் 3 நாளுல ஆலயத்துக்கு போவ. அதுக்கு அடையாளம் என்ன அப்படின்னா, உன் கிளாக்க பாரு, அதுல 10 பாகை என்ன செஞ்சுட்டு பேக்ல ஓடிட்டு. கிளாக் எப்பவுமே இப்படித்தான் ஓடும், ஆனா உன் கடியாரத்துல இப்படி ஓடிட்டு. அதனால இன்னும் 3 நாள்ல நீ எங்க போய் நிப்ப? நீ ஏறின கட்டில இருந்து இறங்க மாட்டேன்னு சொன்ன அதே தீர்க்கதரிசி மூலமா இன்னும் 3வது நாளுல நீ சர்ச்சில் போய் நிப்பேன்னு சொல்லி ஆண்டவர் அடையாளம் கொடுக்கிறார். நான் சொல்றேன், நமக்கு சுகம் தந்தது எதுக்கு? சர்ச்சுக்கு வர்றதுக்கு. கைகளை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. நமக்கு அது அடையாளம். அப்ப சுகமாகிட்டனாலே நம்ம நேரம் எங்க தான் வரணும்? ஆலயம். இது அடையாளம் பார்த்துக்கிடுங்க. ஆலயத்தை விட்டுறவே கூடாது. ஆமேன்னு சொல்லுங்க. ஆமேன். உங்களுக்கு கோடி ரூபாய் இன்னைக்கு காலையில 8:30 மணிக்கு உனக்கு தாரேன், உனக்கு சாக்கு நிறைய தாரேன், கண்டெய்னர் நிறைய தாரம்னு சொன்னாலும் நீங்க அது வேண்டாம்னு எங்க வந்துடணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நீ தான் தாய்மாமன் கட்டு, நீ தான் தாப்பம் கட்டு, நீ தான் அண்ணன் கட்டு, நீ தான் அக்கா கட்டு, எந்த கட்டு செய்யணும்னு சொன்னாலும் அந்த எல்லா கட்டு விட என்ன ஒரு அன்பின் கட்டு எனக்கு இருக்கு. நான் இயேசுகிட்ட போகணும். கைகளை வெட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். சில பேருக்கு ஞாயிற்றுக்கிழமை முக்கியமான கல்யாணம். அப்ப இயேசு முக்கியம் இல்லையா? என்ன முக்கியமான பால் காய்ச்சி விடு, அது என்ன முக்கியமான பால் காய்ச்சி விடு சொல்லவே கூடாது. உங்களுக்கு அது முக்கியமான வார்த்தை, முக்கியம் முக்கியம் முக்கியம்ங்கிற அந்த வார்த்தைக்கு ஒரே தகுதி இயேசுவுக்கு மட்டும்தான். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, கடந்த நாட்கள்ல ஒருத்தர் சொன்னார், ஞாயிற்றுக்கிழமை பரீட்சை வச்சுட்டாங்க, ஞாயிற்றுக்கிழமை போய் பரீட்சை எழுதிட்டேன், ஆமேன், கடைசியில் ஃபெயில் ஆயிட்டேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமேன். கவர்மெண்ட் எக்ஸாம்லாம் எப்படி வைக்கிறாங்க இப்போ? ஞாயிற்றுக்கிழமை நீட்டு டெட்டு தொட்டு என்னலாமோ பூரா ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை. நல்ல ஜெபம் பண்ணணும். நம்மெல்லாம் தேவனை தேடணும். நம்ம அடையாளம் என்னது? ஆராதனை. ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. நம்ம அடையாளம் என்ன? ஆராதனை. எங்கேயும் போயிடக்கூடாது. ஞாயிற்றுக்கிழமைக்கு நம்ம எல்லாரும் எங்க இருக்கணும்? ஆமாம். நம்மளை பார்த்து வெளியே எப்படியா பார்த்து என்ன சொல்லுவான்? ஞாயிற்றுக்கிழமைக்கு அவன் என்ன செய்ய மாட்டான், வர மாட்டான். உங்களை பார்த்து அப்படி யாராவது சொல்லியிருக்காங்களா? உங்களை பார்த்து யாராவது அப்படி சொல்லியிருக்காங்களா? ஞாயிற்றுக்கிழமைக்கு அவன் பிசினஸ் பண்ண மாட்டான், ஞாயிற்றுக்கிழமைக்கு அவன் கல்யாண வீட்டுக்கு வர மாட்டான், ஞாயிற்றுக்கிழமை வேற எந்த காரியத்துக்கு போக மாட்டான் அப்படின்னு உங்களுக்கு ஒரு அடையாளம் இருக்கா? இல்ல. சர்ச்சை முடிச்சுட்டு அவன் வந்துருவான். சர்ச்சை முடிச்சுட்டு எல்லாரும் என்ன சொல்றாங்க? சர்ச்சை முடிச்சுட்டு நீங்க என்ன செஞ்சிருங்க, வந்துருங்க. அப்ப வாரம் சர்ச்சை முடிச்சுட்டு நீங்க எங்க போண்டியா? வீட்டில் சோறு பொங்க வேண்டாம், நேராக போய் கல்யாண வீட்டில் போய் மொய் கொடுத்து சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னே சில கோஷ்டி அலையுது. மரியாதையா வீட்டை பார்த்து போகணும்.
ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. உங்களுக்கு ஒரு அடையாளத்தை உண்டு பண்ண ஞாயிற்றுக்கிழமை இவன் என்ன செய்ய மாட்டான், வரமாட்டான். ஞாயிற்றுக்கிழமை வரமாட்டான். அது அடையாளமா மாறணும். சொல்லுங்க, கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆராதனை ஒரு ரட்சிக்கப்பட்டவனுக்கு அடையாளம். ஆமேன் சொல்லுங்க, ஆமேன். முதல்ல ரத்தம் அடையாளம், இரண்டாவது வசனம் அடையாளம், மூணாவது ஆராதனை அடையாளம், நாலாவது வாசிங்க ஆதியாகமம் 35:2. ஆதியாகமம் 35:2 நிறைய வசனம் இருக்கு. அந்நிய தெய்வங்களை விலக்கி போட்டு உங்கள் வஸ்திரங்களை மாற்றுங்கள். அடுத்தது நாலாவது அடையாளம் வஸ்திரம். ஒரு ரட்சிக்கப்பட்டவனுடைய அடையாளம் என்னது? வஸ்திரம். ஆமேன் சொல்லுங்க, ஆமேன். நீங்க எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? ரட்சிக்கப்பட்ட உடனே ட்ரெஸ்ஸிங்கே என்ன செஞ்சிருது, மாறிடுது. வஸ்திரம் ஒரு அடையாளமா மாறிடுது. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, நாங்கெல்லாம் கலர் கலரா சட்டை போட்டு அலைஞ்சோம், கலர் கலரா டிஷர்ட் போட்டு அலைஞ்சோம். ஆனா இப்ப பூரா ஒயிட்டாவே அலைதோம். அல்லேலூயா. வஸ்திரம் என்னவா மாறிடுச்சு, ஒரு அடையாளமா மாறுது. நான் அதைத்தான் போடணும், இதை போடக்கூடாதுன்னு சொல்லல. பட் என்னுடைய டேஸ்ட் மாறிடுச்சு, என்னுடைய எண்ணம் மாறிடுச்சு. ரட்சிக்கப்பட்ட உடனே என் அடையாளம் என்ன செஞ்சிருச்சு, மாறிடுச்சு. அல்லேலூயா. ஆமா, ஒரு காலத்துல வேற விதமா ட்ரெஸ் எல்லாம் ஒரு மாதிரிலாம் போட்டுக்கிட்டு இருந்தோம். ஆனா இப்போ ரொம்ப ஒழுக்கமான ட்ரெஸ்ஸா போடணும்னு நினைக்கிறோம். ஏன்? வஸ்திரம் ஒரு அடையாளம். ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். நான் கலர் போடக்கூடாதுன்னு நான் சொல்லல. ஆனா தேவ பக்தி கேட்டவர்களை போல நல்ல வஸ்திரங்களை என்ன செய்யணும், உடுத்தணும். ஆமேன்னு சொல்லுங்க. அப்ப நாலாவது அடையாளம் என்னது? வஸ்திரம் அடையாளம். அஞ்சாவது எசேக்கியேல் லேவியராகமம் 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். லேவியராகமம் 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நெற்றியிலே பரிசுத்த கிரீடம் என்னும் பொற்பட்டத்தை கட்டினான். நெத்தியிலே பரிசுத்த கிரீடம். அவன் நெத்தியில ஒரு பட்டம் போல கட்டிடுவாங்களாம். என்ன தெரியுமா? இவன் கர்த்தருக்கு பரிசுத்தமானவன். உங்க நெத்தியில எல்லாம் இப்ப எழுதி ஒட்டி இருக்கு. உங்க நெத்தியில எல்லாம் இப்ப எழுதி ஒட்டி இருக்கு. என்ன ஒட்டி இருக்கு? என்ன ஒட்டி இருக்கு? இவன் டிவிகே ரசிகர், இவன் நாம் தமிழர் ரசிகர், இவன் டிஎம்கே, இவன் ஏடிஎம்கே, இவன் ஏஎம்எம்கே. பாத்தீங்களா? நெத்தியில எழுதி ஒட்டியிருக்கா? நம்ம கார் நெத்தியில எழுதி ஒட்டியிருக்கா? பாத்தீங்களா? ஆனா நமக்கு பரிசுத்த கிரீடம் என்னும் பொற்பட்டம். உங்களை பார்க்கும் போதே இவன் கர்த்தருக்கு பரிசுத்தமானவன். அல்லேலூயா சொல்லுங்க. ஏங்க நான் சொல்றேங்க, நம்மளை பார்த்தா ஒரு அசுத்தத்தை செய்கிற ஒருத்தன், ஒரு அருவருப்பானதை செய்கிற ஒருத்தன், அவனை பார்த்து சொல்லணும், அவனுக்கு இது பிடிக்காது, அவனுக்கு இது பிடிக்காது. நம்மளை பார்த்தா சிகரெட்டை கீழே போடணும். அல்லேலூயா சொல்லுங்க. நம்ம கிட்ட குடி கேட்க பயப்படணும். எங்கிட்ட வேலை செய்யற ஒருத்தர் இருக்கார். அவர் கேட்பாரு, கிறிஸ்துமஸ் ஒன்னும் வாங்கி தர மாட்டேங்கிற, உங்ககிட்ட கேட்டா இப்ப என்கிட்ட சண்டைக்கு வருவீரு. அவன் என்ன சொல்லுவான்? கேட்டா அவன் குடிய நம்மகிட்ட கேட்கறதுக்கு என்ன செய்யணும்? பயப்படணும். அவன் போய் பேச பயப்படணும், கெட்ட வார்த்தை பேச பயப்படணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நம்ம நெத்தியில என்ன வச்சிருக்கு? அவன் பரிசுத்தவான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். தப்பி தவறி கூட கெட்ட வார்த்தை என்ன செஞ்சிடக்கூடாது. நம்ம நெத்தியில என்ன ஒட்டி இருக்கு? நீங்க எல்லாரும் பேசுறீங்களாடா கெட்ட வார்த்தை? நான் இன்னொரு வார்த்தைன்னு ஒன்று சொல்லுதேன், நீங்க எல்லாம் தப்பா நினைக்க கூடாது. என்ன ஒருடா அந்த மாப்பிள்ள மச்சான், மச்சி, பஜ்ஜி, இதெல்லாம் கொஞ்சம் குறைங்கடா. நீங்க இந்த உலக மனுஷன் மாதிரி பேசாதீங்க. அப்படியே வளர்ந்துரும்டா, அப்படியே வளர்ந்துரும். நீங்க பேசி பாருங்க. நீங்க யார் தெரியுமா? தேவனுடைய புள்ள. நீங்க போகும்போது கீபோர்டு வாசிக்கிறவன், இவன் சர்ச்சில் கீபோர்டு வாசிக்கிறவன், இவன் சர்ச்சில் வொர்ஷிப் லீடர், இவன் சர்ச்சில் பிரேயர் நடத்துறவன், இவன் சண்டே கிளாஸ் லீடர், இவன் யூத் லீடர்.
ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இவன் போய் ஹாய் மாப்ள ஏய் மச்சி ஏய் என்னது இப்போ ஒரு பூமரங்களா பூமரங்கள் இன்னொன்று பச்சை பச்சை ஒரு மாதிரி போட்டுருப்பாங்க. அது பேர் என்னது? புள்ளிங்கோ. புள்ளிங்கோ. இந்த அடையாளம்லாம் நமக்கு என்ன செய்யப்படாது, வரப்படாது. இந்த இவனை மாதிரி உச்சிலாம் போடப்படாது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். ஆமா, யாரா இருந்தாலும் தான். ஆமென். இதெல்லாம் இந்த இதெல்லாம் இங்க இருக்கக்கூடாது. எனக்கு தெரியாம நடந்துட்டு இன்னும் மொட்டை அடிச்சிரும்ட்டேன். அல்லேலூயா. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன் நம்ம என்ன புள்ளிங்கோவா? நம்ம யாரு? நெத்தியில என்ன இருக்கு? பரிசுத்தவான்ங்கிற நெத்தி பட்டம். எல்லாரும் சொல்லுங்க. நம்மளை பார்க்கும்போது இவன் சர்ச்சுக்கு போயிட்டு வர, நம்ம முகத்துல ஒரு களை இருக்கு பாருங்க. அந்த முகத்தை, இந்த முகத்துலலாம் களை இருக்கு. அல்லேலூயா. ஒரு பியூட்டி பார்லருக்கும் போகல, ஆனா எல்லாம் பிரைட்டா இருக்கு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நெத்தி பட்டம், நெத்தி பட்டம். ஆமென் சொல்லுங்களேன். ஆமா, நம்ம போய் அசுத்தமான இடங்கள்ல அசுத்தமான காரியம், நம்ம அடையாளம் அது. போன வாரம் அடையாளத்தெல்லாம் நம்ம இழந்துட்டோம்னு சொல்லி அங்க பண்ணாங்க. நம்ம ரட்சிக்கப்பட்டவருடைய அடையாளம் என்னன்னு தெரியணும் நமக்கு. நமக்கு ரத்தம் அடையாளம், வசனம் அடையாளம், அதுக்கப்புறம் என்னது ஆராதனை ஒரு அடையாளம், அதுக்கப்புறம் வஸ்திரம் ஒரு அடையாளம், அதுக்கப்புறம் நெற்றி பட்டம் ஒரு அடையாளம், அதுக்கப்புறம் 6ஆம் அதிகாரம் எரேமியா 1-5 வரைக்கும் வாசிச்சு பார்த்தா அக்கினி ஒரு அடையாளம். அல்லேலூயா. இந்த அடையாளம் தான் நம்ம இருக்கணும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். வாசிங்க 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல 5ஆம் வசனம் வாசிங்க. எரேமியா. எழுந்திருங்கள். 1ஆம் வசனம். தீ 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 என்னும் அடையாளம், தீ வெளிச்சம் என்னும் அடையாளம். தீ வெளிச்சம் காட்டுங்கள். 6ஆம் அதிகாரம் பெத்கெரேமின் மேலே அடையாளமாக தீ வெளிச்சம் காட்டுங்கள். அடையாளமா என்ன காட்டணும்? அடையாளமா என்ன காட்டணும்? தீ வெளிச்சம் காட்டுங்கள். அல்லேலூயா சொல்லுங்க. இது அபிஷேகம். என்னது நமக்கு அடையாளம்? என்னது உங்களுக்கு ஒன்று தெரியுமா? நீங்க ஒருத்தட்ட போய் பேசிக்கிட்டு இருந்தா அவனுக்கு என்னமாவது பண்ணணும், உங்க அடையாளமா இருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. உங்ககிட்ட வந்து ஒருத்தர் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா நீங்க பேச பேச அவனுக்குள்ள என்னமோ நடக்கணும். ஒரு ஃபயர், ஒரு அக்கினி, ஒரு அபிஷேகம், ஒரு தொடுதல் அவனுக்கு வரணும். ஆமென். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. இது ஒரு அடையாளங்க. மற்றவங்க கிட்ட பேசிக்கிட்டு இருந்த மாதிரி அவனுக்கு தெரியும், அவனுக்கு தோணணும். எல்லாருக்கிட்டையும் பேசுறது வேற, ஆனா இவங்கிட்ட பேசுறது வேற. இவங்கிட்ட பேசும்போது என்னமோ ஒண்ணு என்ன செய்யுது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எத்தனை பேர் கூட அப்படி நினைக்கிறீங்க? அல்லேலூயா சொல்லுங்க. நம்ம கிட்ட பேசும்போது என்னமாவது அவங்க இருதயத்தில் தொடணும், டச் பண்ணணும். தீ வெளிச்சம் காட்டுங்கள். அடையாளமாக என்ன காட்டுங்க? தீ வெளிச்சம், ஒரு ஃபயர் அவனுக்குள்ள வரணும். ஆமென் சொல்லுங்களேன். ஒரு அக்கினி மூளணும். அல்லேலூயா. தெரியுதா? நம்ம கூட பேசிக்கிட்டு இருந்தா ரொம்ப ஜாலியா இருக்கும்னு சொல்லி நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம்னா நம்ம வீக்குன்னு அர்த்தம். சில பேர் டைம் பாஸ் ஆகலன்னா சிலரோட போய் பார்த்துட்டு வரும், சில நேரம் கொஞ்சம் பேர் உட்காந்து பேசிக்கிட்டு வரும் அப்படின்ட்டு போவாங்க. ஏன் பேசிட்டு வர போறாங்க? அவங்களோட பேசினா வேண்டாத கதையெல்லாம் என்ன செய்யலாம், பேசலாம், வார்த்தை குறை பேசலாம், கேலி பண்ணலாம், பரியாசம் பண்ணலாம். கொஞ்ச நேரம் டைம் நல்ல ஜாலியா போகும், டைம் பாஸ் ஆகும். அப்படின்னு சில பேருக்கு அப்படி இருக்கு. அப்படித்தானே? இந்த ஜாலிங்கிற பேர்ல எல்லை மீறக்கூடாது. ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப நமக்கு நம்ம மேல இருக்கிற அதிகாரம், நம்ம மேல இருக்கிற அபிஷேகம், நம்ம மேல இருக்கிற அக்கினி குளிர்ந்து போயிரும், குளிர்ந்து போயிரும். சிஸ்டர், உங்ககிட்ட நல்ல ஒரு ஃபயர் இருக்குன்னா நீங்க நிறைய பேச மாட்டீங்க. நீங்க பேசுனா அது வேல்யூவா இருக்கும். புரியுதா? இந்த வள 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 வளன்னு சிலது பேசுது பத்தியலா, அது இங்க இருந்து என்ன எழுப்புதல் அக்கினியை ஊத்தி விட்டாலும் சேர்ந்த வள வள பூரா கொலை கொள்ளன்னு போயிருது. தெரியுதா? உங்களுக்கு புரியுதா? இந்த அக்கினி என்ன ஆயிருது? ஃபயர் பூரா போயிருது. நான் பேச்ச குறைங்க, நீங்க பேசுற வார்த்தைகளுக்கு வேல்யூ இருக்கும். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க.
கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உங்க அடையாளம், உங்க அடையாளம் பரிசுத்தமாகிற ஒருவன், அவனுடைய வாழ்க்கையில் நீங்க கண்டுபிடிக்கலாம், அவனுடைய பேச்சு ரொம்ப சுருக்கமா இருக்கும். அப்படின்னாலே இவன் ரொம்ப பரிசுத்தமாயிட்டு வர்றான்னு அர்த்தம். ரொம்ப பரிசுத்தமாயிட்டு வர்றான்னு அர்த்தம். உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தா உண்டானதும் போச்சுன்னு அர்த்தம். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. உங்களுக்கு அடையாளம் என்னது? ஒரு அக்கினி. அல்லேலூயா. அடுத்தது எசேக்கியேல் 9ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். பெருமூச்சு விட்டு அழுகிற நெற்றிகளில் அடையாளம் போடு. அப்படின்னா ஜெபிக்கிறது அடையாளம். அல்லேலூயா சொல்லுங்க. நம்முடைய அடையாளம் என்ன? ஜெபிக்கிறது. ஆமென், அல்லேலூயா, ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு அவங்க எங்க இருப்பாங்க? சர்ச்சில் இருப்பாங்க. அவங்க பிரேயர் பண்ணிட்டு இருப்பாங்க. தானியேலை குறித்து என்ன ரொம்ப பிரியமான காரியம்? தானியேல் கரெக்டா என்ன பண்ணிட்டே இருப்பான்? ஜெபம் பண்ணிட்டே இருப்பான். ஈசாக்கு மேல என்ன பிரியம்? சாயங்காலம் ஆனா தியானம் பண்ண போயிடுவான். எலியாவுக்கு மேல என்ன பிரியம்? அவன் கர்மேல் மலை மேல போய் ஜெபம் பண்ண போயிடுவான். குறிப்பிட்ட ஸ்பேஸ்ல. ஒரு அடையாளத்தை பாருங்க, ஜெபத்துக்கான ஒரு அடையாளம். இயேசுவின் அடையாளம் பாருங்க, ஒலிவ மலையில போய் என்ன பண்ண போயிருவாரு? ஜெபம் பண்ண போயிருவாரு. அடையாளம், ஜெபத்தின் அடையாளம். உங்களுக்கு அப்படி ஏதாவது ஒரு அடையாளம் இருக்கா? உங்களுக்கு ஏதாவது ஒரு அடையாளம் இருக்கா? சிலருக்கு அடையாளம் இருக்கு. செவ்வாய்க்கிழமை ஆனா அவர் கரெக்டா சர்ச்சுக்கு வந்து ஜெபம் பண்ணுவாருன்னு ஒரு அடையாளம் இருக்கு. வர்றீங்களா? புதன்கிழமை ஆனா இன்னார வந்து கரெக்டா குடும்பமா, வியாழக்கிழமை ஆனா குடும்பமா வந்து ஜெபம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு அடையாளம். ஒரு அடையாளம் இருக்கா? அப்படி ஒரு அடையாளம் இருக்கா? திங்கட்கிழமை ஆனா ஒரு சகோதரர் வருவார், வந்து அவர் ஜெபம் பண்ணிட்டு தான் காரியத்தை பூரா தொடங்குவார். அடையாளம். அப்போ ஜெபிக்கிறவருடைய நெத்தியில, பெருமூச்சு விட்டு அழுகிற அவருடைய நெத்தியில ஒரு அடையாளம் போடு. அப்ப ஜெபத்துக்கு ஒரு அடையாளம். ஆமென், அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அவங்க 3 பேர் தேவாலயத்துக்கு ஜெபம் பண்ண போனாங்க. எப்போ? அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்துல. அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம். ஜெப வேளையாகிய 9ஆம் மணி வேளையிலே, அங்க பாருங்க, பேதுருவும் யோவானும் தேவாலயத்துக்கு போனார்கள். ஜெப வேளையாகிய 9ஆம் மணி வேளைன்னா என்ன தெரியுமா? மத்தியானம் 2 to 3. மத்தியானம் 2 to 3. இந்த டைம்ல பேதுருவும் யோவானும் எங்க போனார்கள்? தேவாலயத்துக்கு போனார்கள். அப்போ அவங்களுக்கு ஜெப வேலை, அவங்களுக்கு ஜெப நேரம், அவங்களுக்கு ஒரு அடையாளம். அவங்க 2 மணிக்கு 3 மணிக்கெல்லாம் எங்க இருப்பாங்க? அடையாளம், ஜெபத்தின் ஒரு அடையாளம். ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஆமா. இப்ப இங்க ஒருத்தர் அதிகாலை ஜெபத்துக்கு ஒரு அடையாளமா மாறிட்டார் இப்போ. ஆமென். அதிகாலை ஜெபத்துக்கு அடையாளம். முன்னால ஜெபிக்க ஆள் இல்லையே, துறக்க ஆள் இல்லையே, எனக்கு வர முடியலையே நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இப்போ ஒரு ஆள் இருக்குன்னு நம்பிக்கை வந்திருக்கு. இப்போ கடைசி வரைக்கும் நிக்கணும். ஒரு அல்லேலூயா. அப்ப ஜெபத்துக்கு என்ன இருக்கு? அடையாளம். இப்போ உங்களுக்கு எனக்கு அப்படி ஒரு அடையாளம் இருக்கா? இந்த ரட்சிக்கப்பட்டவனுக்கு இந்த 7 அடையாளங்களும் இருக்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்க. இந்த 7 அடையாளங்கள் இருக்கணும். ஆண்டவர் நம்மளை அற்புதங்களா, அடையாளங்களா வச்சிருக்காரு. இப்ப இந்த ரட்சிப்புக்காக தான் இந்த அடையாளங்கள். என்னெல்லாம் சொல்லுங்க? 1, ரத்தம் பூசப்பட்டவன் அடையாளம். ரெண்டாவது வசனம் அடையாளம். 3வது ஆராதனை என்பது ஒரு அடையாளம். 4வது வஸ்திரம் என்பது ஒரு அடையாளம். நெற்றி பட்டம், பரிசுத்தவான் என்கிற ஒரு அடையாளம். 6வது அபிஷேகம் என்பது ஒரு அடையாளம். அக்கினி அது ஒரு அடையாளம். 7வது ஜெபம் என்பது அடையாளம். ரட்சிக்கப்பட்டவனுடைய வாழ்க்கையில இந்த அடையாளங்கள் எல்லாம் இருக்கணும். ஆமென். ஆனா இன்னைக்கு நிறைய பேருடைய அடையாளங்கள்லாம் மாறிடுச்சு. அப்படித்தானே? ஆமென். சர்ச்சுக்கு விலை உயர்ந்த புடவையை உடுத்திட்டு வந்தால் அடையாளம். பெரிய பெரிய பிரேஸ்லெட்டுகள், பெரிய பெரிய செயின்கள் போட்டு வந்தால் அடையாளம். விலை உயர்ந்த கார்களில் வருவது அடையாளம்.
புரியுதா உங்களுக்கு? அடையாளம் சபைக்கு நிறைய மாறிட்டு பார்த்தீங்களா? இவ்வளோ பூ வச்சுட்டு வந்தா அடையாளம், இவ்வளோ பூ வச்சுட்டு வருவாங்களே அந்த சிஸ்டரா, இவ்வளோ பெரிய செயின் போட்டு வருவாங்களே அந்த பிரதரா. இந்த அடையாளம் சொன்னா நல்லா இருக்கா? இதெல்லாம் நல்லா இருக்கா? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ரட்சிக்கப்பட்டவனுடைய அடையாளங்களை ஏன் சரீரத்தில் இயேசு கிறிஸ்துவினுடைய அச்சு அடையாளங்களை நான் தரித்து கொள்ள வேண்டும். ஜோமனும் ஹல்லேலூயா.